திமுக வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் அளித்த புகாரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. கொளத்தூர் தொகுதியில் 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாளை சரிபார்க்கப்பட உள்ளன. A few moments later. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக போதும். இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. ஹவுஸ் ஃபுல். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? அதெல்லாம் ஒரு ஆளே இல்ல, அவன்லாம் இதுக்கு வரணும். அதான் மாமனார் தூண்டி விட்டது தான், வேற என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு போ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பா. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான். அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மூஞ்சியராது. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் வழி. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். யாரோ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகும்போது தனு சொந்தானே வந்துட்டு போட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இதோ பாரு அல்ல கையே. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மொட்டையடித்தால் 15,000 ரூபாய் தருவதாக கூறி பெண்களை மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தப்பு பண்ணிட்டோம் சாமி, இப்ப என்ன பண்றது சாமி? இதோ திருப்பதி கத்தி. கொத்தாம்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் செல்போனில் பேசிய நபர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து தாம் பேசுவதாகவும், நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன், ஆத்தா பணம் உன்னைய போடுவா. இதை நம்பி 20 பேர் மொட்டையடிக்க தயாரான நிலையில் 3 பெண்கள் மொட்டை போட்டு உள்ளனர். ஒருத்த வந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர எலெக்ஷன் தலைவர் சீமாவனா மெரினா பீச் அம்மன நீங்க ஓய் சொல்லி பாத்தா தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணு. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போன நீ. அவனமவன்டா ஒத்தைய நிக்கிற யமன்டா, உலகாண்டவன் அவனமவன்டா ஒத்தைய நிக்கிற யமன்டா. A few moments later. அது அப்படி கிடையாது முட்டு முனுசாமி, நான் பாடுறேன் பாரு. அதாவது ரைட் விடு. ராவணம் அவன்டா, ராத்திரி நேரம்டா, எங்க அண்ணனும் நானும் ரகலைகள் பண்ணும் காலுண்டா. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அவனும் எடுத்துக்காம அது வரமா கிடைக்காது. நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? இல்லங்க, அந்த கட்சியோடைய கொள்கைகள் எடுத்துக்கங்க. வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. திருநெல்வேலி வாங்குறது, இட்லியை புட்டு பார்த்தா உள்ள கறி இருக்கிறது, இங்க இருந்து போய் ஆம கறி சாப்பிட்டு போட்டு ஓட்டுறது. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நான் சாப்பிடும்போது பின்னாடி நோட்ஸ் எடுக்கிறது, கனடால பாஸ்போர்ட் பிஆர் எல்லாம் கொடுக்கறது தானே. சரி, அது இப்ப அந்த கட்சியுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது? அவங்க வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எவ்வளவு ஒரு அரசியல் போக்கோட, அதை பாருங்க.
குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். அப்படிங்களா? அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். நீ பொத்திட்டு உட்கார். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. என்னென்ன சொல்றான் பாருங்க. முடிஞ்சா நீ என்ன பால பொண்ணு எறா வட்டிய திருவண்ணாமலையில் ஒரு பாலை அடிச்சிட்டு போச்சேடா 16 கோடி கட்டி. எவனாவது போய் அங்க கொடி பிடிச்சி நின்னீங்களா? எவனாவது கேஸ் போட்டீங்களா? நீ குடிப்பியாடா? இவ்வளவு பெரிய அரசு பணத்தை வீண் பண்ணிருக்கேன்னு கேஸ் போட்டீங்களா? நாம் தமிழர் யாராவது ஒருத்தன்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயோ சார், உங்களோட பயங்கரமான ஃபேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். விஜய் கூச்சமே இல்ல. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரைய பாரு, முகரைய. முருகா, நீ உன் வேரோட வா, உன் பேரன் நான், உன் தமிழோடு வாரேன். இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா. எவன் வர்றான்னு பாப்போம்னே. ஏன் காது எடுத்துக்கிறேன், மூக்கு எடுத்துக்கிறேன், நாக்கு எடுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது? எனக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதி போய் மேகதாதுல என்ன பிரச்சனை? The next day, மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம் வழி விடுங்க. அது தெரியல. குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். a few moments later. என்னையா இது? என்னையா இது? ரத்தம். எங்க லிங்கா, லிங்கா பேபி, if you are bad, நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்பான். I am your dad. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிச்சு. ருக்கோ ஜரா. ஏத்திட்டு நீ பேசுற. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சேன். சரி சரி. அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போத போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. ஓவர்டேக் பண்ணாதீங்க. கேட்டா இங்க தானே போடுறேன். ஆமாண்ணே. A few moments later. என்ன மனுஷன்? அனுபவம் இல்லன்னா இப்ப என்ன மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி வந்து அங்க இருந்து ட்ரெயின் ஏறும்போது தான் குடும்பத்துக்கோசரம் திருநூட்டு வந்து திருடிட்டு வந்தான். காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. மு க ஸ்டாலின் மட்டும் என்ன உட்காந்து படிச்சுட்டா வந்தான், இல்ல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அதை படிச்சுட்டா வந்தான். தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரைய ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. ரஞ்சித் நானும் தாழ்த்தப்பட்ட இடத்துல சேர்ந்தவன் தான். ரஞ்சித் இருக்கான் பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவெல்லாம் வந்து மு க ஸ்டாலினோட ஒரு கீ. என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறாங்க? நடக்காதா? சரி, மாமல்லன் படம் எடுக்கும்போது வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் வச்சுதான் எடுத்தான். அன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கோசரம் எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே. அன்னைக்கு என்ன கோவா ஸ்டேஜ்ல நம்ம தருதல். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். எதுக்கு எல்லாரும் தார தாரையா கண்ணீர் வடிக்கிறீங்க? இவ சொன்ன கதை அந்த அளவுக்கு ஒன்னும் சீரியஸ் இல்லையே. இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவன் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பேன்? எல்லாம் கண்ணை தொடங்க. டாடி கண்ணை தொடடா கண்ண. அவர் கேட்க தம்பி நிலவரம் என்ன? சூப்பர். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க. எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்ப எங்க கிட்ட சொல்ல முடியுமா சார்? அது தெரியல. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?